30 டேஸ் வெயிட் லாஸில் இன்னைக்கு டே 12 மக்களே. இன்னும் மார்னிங் வெயிட் செக் பண்ணியாச்சு. 59.30 இருக்குது. ஹாப்பி தான். நேத்திக்கு கூட இன்னும் 300 கிராம் வந்து கம்மியாயிருக்கு மக்களே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து தயிர் உர ஊற்றிருந்தது. இதில் எறும்பு வரக்கூடாது அப்படின்றக்காக ஒரு தட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது உள்ளே வச்சுருந்தது. நல்லாவே உறைஞ்சிருச்சு மக்களே. மார்னிங் வந்து இதை எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து சாம்பார் தான் வைக்க போகிறோம். சாம்பாருக்கு புளி ஊற போட்டிருக்கேன். பருப்பு வச்சாச்சு. பருப்பு வந்து சிம்மில் வெந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு எண்ணெயில் தாளிகம் கொடுத்து தாளிச்சிட்டு கொஞ்சம் எண்ணெயில் அந்த காய்கறி இது எல்லாத்தையுமே வதக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் மக்களே. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் யூஸ்வலாக சாம்பார் வைப்பீங்களா? இல்லை ஒரு சில டைம் ஒரு சிலர் வந்து அப்போல்லாம் என்னென்னா பாத்திரத்துலேயே வைப்போம். இப்போல்லாம் வந்து பெரும்பாலும் நான் வந்து குக்கரில் தான் வச்சிட்ருக்கேன். குக்கர்லேயே வந்து வைக்கிறனால அந்த ப்ரொசீஜர் பழைய கிராமத்து ப்ரொசீஜர்லாம் எனக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா விறகடுப்புலேயே சமைப்போம். ஒரு பக்கம் வந்து வெந்துக்கிட்டே இருக்கும். அதிலே காய் வெட்டி போடுறது. அதுக்கப்புறம் அதில் 2 கொதி வரும். அதுக்கப்புறம் சாம்பார் தூள் போடுவோம். அதில் 2 கொதி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் புளி ஊற்றுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எல்லாம் கொதிச்சு வந்தோடனே இறக்கி வச்சுட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி தாளிப்போம். இப்போ அதுதான் வந்து விறகடுப்பில் செய்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் பண்ணுறது. ரொம்பவே சிம்பிள் தாங்க. எனக்கு வந்து எல்லா காயுமே இருந்துச்சு. அதனால் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் அது வந்து எடுக்க முடியல. அப்புறம் வந்து அதை எடுத்துட்டு இதான் வெட்டி வச்சுருக்கேன். வெட்டிக்கிட்டு தாளிச்சிட்டு சாம்பார் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து மார்னிங்க்கு வந்து ப்ரோட்டீனுக்காக நான் வந்து எக்கு தான் வந்து வேக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஸ்டெப்ஸ் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு இது நடந்துகிட்ருக்கப்போ எடுத்தது. அன்றைக்கி வந்து சாரீ கட்டிட்டு போயிருந்தேன். இந்த ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா பத்தவே பத்தாது மக்களே. இப்போ தான் கொஞ்சம் பத்துது. ஆனால் வந்து முகம் பாருங்கள் இன்னும் புஷ்ஷுன்னு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணால் தான் கொஞ்சம் ஒல்லியாக தெரியும் போல். ஓகே தான். முன்னாடி இருந்ததுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது நல்லாவே. ஆனால் இன்னுமே கொஞ்சம் குறைக்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது மக்களே. ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிட்டுருக்கு. ஆனால் முன்னாடிலாம் ரொம்ப அந்த கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்குல்ல ரொம்ப இருக்கும். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேவா. இன்றைக்கி வந்து ரொம்ப ஒர்க் அவுட்லாம் எதுவும் பண்ணல. காலையிலேருந்தே சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. இப்போலாம் காலைல கொஞ்சம் ஹெவியாகவே பசிக்குது. அதுலேயும் நம்ம டயர்டாகிடுறேன். நடக்கவே முடியல என்னால் காலையில். நானே ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பேன் அப்பப்போ. நீங்களும் இப்படியா? நம்ம அழகை நம்மளே ரசிச்சுப்போம் அப்படின்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்துப்பேன். ஓகேவா. இது மார்னிங் நான் சாப்பிட்றப்ப எடுத்தது. 11 மணிக்கு வந்து நான் வந்து ஒரு வெள்ளரிக்காயும் என்ன பண்ணிட்டு இருக்க? இவர் பாருங்க என்ன வேலை பண்ணி வச்சுருக்காருங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்படி பண்ண? மண்ணை எதுக்கு கொட்டுன? மண்ணை எதுக்கு போட்டு எப்படி சிந்தி வச்சிருக்க பாரு மண்ணெல்லாம். யார் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது? உங்கள் ஆயாவா? யார் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது? ஒட்டி வாங்குவ நீ நல்லா. பிஸ்கட் மட்டும் கேட்குறியா நீ சுத்தம் பண்ணாமல்? எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை வச்சுட்டு பிஸ்கட் வேறு கேட்குறேன். பிஸ்கட்டு அது மட்டும் வாங்கிக்கோ. வேறு மண்ணை எப்படி கொட்டி வச்சுருக்க? செடியில் உள்ள மண்ணெலாம் எதுக்கடி நோண்ண? வாழை வந்து நம்ம அன்றைக்கி வாங்கிட்டு வந்து ஸ்நாக்ஸ் வரும்போது எல்லாமே பொரிச்ச ஐட்டம் தான் அன்றைக்கி நிறையா இருக்கும். கேட்காதீங்க. தம்பி கூட்டாப்பில் தம்பி நம்ம பையனும் ஹலோ மக்களே, எப்படி பண்ணிகிட்ருக்கோம் வெயிட் லாஸு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா நம்ம பண்ணுறது? இன்றைக்கி வந்து நான் சாரீ கட்டியிருக்கனால வந்து வீட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணல. ஈவினிங் வந்து முடிஞ்சால் கொஞ்சம் நடந்துருவேன். ஓகேவா. பாருங்கள் கையோட இது எப்படி இருக்குன்ட்டு. இந்த ப்ளவுஸ் வந்து நான் தைச்சது தான். நல்லா தான் பாருங்கள். முன்னாடி தைச்ச ப்ளவுஸ் இதெல்லாம் பத்தவே பத்தாது. வெயிட் லாஸ் பண்ணி தான் நான் வந்து இதை வந்து போட்டிருக்கேன். ஏன்னா எத்தனை தடவை பிடிச்சி விட்டாலும் பத்தவே பத்தாது. நீங்களும் வாங்க சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். வீட்டில் சாப்பிட்றேன் நம்ம இப்போ வீட்டில் சமைக்கிறேன் அதே சாப்பாடு தான் நானும் சாப்பிட்றேன். கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்தி கொஞ்சம் ப்ரோட்டீன்லாம் கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் பசி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகே அப்போ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லன்ச் வந்து நான் கேப்சிகம் வந்து சைடிஷ்க்கு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தயிர் வச்சுருக்கேன். மத்தியானம் ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து சாம்பாரில் போட்ட எல்லா காயும் போட்டது சாம்பார். அப்புறம் வந்து ரைஸ். இது வந்து ஒரு 150 கிராம்ஸுக்கு மேலே தாங்க இருக்கும். மதியானம் வந்து கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்போ தான் பசிக்குது. ஈவினிங் வந்து பக்கத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து பக்கத்தில் ஒரு நம்ம ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஃபேமிலி ஃப்ரெண்டு, முஸ்லீம் ஃப்ரெண்டு. அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நலுங்கு வச்சாங்க. அவங்களுக்கு வந்து சண்டே மேரேஜ். அதுக்கு வந்து அட்டன் பண்ணுறதுக்காக போயிட்டு
அது எனக்கும் தெரியாது அதெல்லாம். அதனால் கொஞ்சம் நல்லா இருந்தது, பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம சரி அன்னைக்கு கோயில் போகலாம் பக்கத்தில் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பக்கத்தில் தான் நம்ம ஸ்ட்ரீட் பக்கத்துலேயே அதாவது நம்ம சுற்றி சரௌண்டிங்கில் இது வந்து ஃபஸ்ட்டு கோவில் முத்துமாரியம்மன். நல்லா வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம போனப்போ திரை போட்டிருந்துச்சு. அந்த திரையை வரைக்கிட்டு நல்லா தீபாரணைலாம் எல்லாம் காட்டினாங்களா. இது வந்து முத்துமாரியம்மன். அவங்கள வந்து ஃபஸ்ட்டு கோவில் இதான். நாங்கள் ஒரு 3 கோவில் போயிருந்தோம் அன்னைக்கு. போயிட்டு அப்புறம் வந்து இது ஃபஸ்ட்டு கோவிலில் சின்னதாக எடுத்தது முத்துமாரியம்மன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 2வது வந்தது வந்து இது வந்து சிவன் கோவில். தான்தோன்றீஸ்வரர்னு சொல்லுவாங்க. சிவன் கோவில். சிவன் கோவிலில் அவங்க மெயினில் சிவன் இருக்காப்புல. சாமி கும்பிட்டு இது வந்து சுற்றுப்பிரகாரத்தில் எடுத்தேன். அன்றைக்கி வந்து சங்கடஹர சதுர்த்தி ஐ திங்க். அப்புறம் வந்து விநாயகருக்கு பூஜை நடந்துட்டு இருந்தது. அப்புறம் வந்து சுற்றி வந்து வரும்போது இது வந்து 2வது கோவிலில் சிவன் கோவிலில் நல்லா அங்கேயும் வந்து இதெல்லாமே பசுவெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. சாமிக்கு இந்த இதில் உள்ள இந்த பாலில் வந்து சாமிக்கு அபிஷேகத்துக்காகவே இங்கே வந்து பசுலாம் வளர்ப்பாங்க. இல்லை வேண்டிக்கிட்டு கொடுத்ததா என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே எப்பவுமே இருக்கும். இந்த 2வது கோவிலில் தான் எங்களுக்கு ஒரு பிரசாதம் கிடச்சிது. சக்கரை பொங்கலும் சுண்டலும் கிடச்சிது. அதில் வந்து ஒன்று வந்து தம்பிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா கூட இப்படி தான் கோயிலுக்கு போனால் பிள்ளைங்களுக்கு ஒன்று எடுத்து வந்துடுவாங்க. அதிகமாக தோணுச்சு. நீங்களும் இப்படி தான். அப்புறம் வந்து இது வந்து 3வது கோவில். அது வந்து கொற்றவை பத்ரகாளின்னு சொல்லிட்டு 3வது கோவில் வந்து இங்கே. ஃபஸ்ட்டு வந்து முத்துமாரி, அப்புறம் வந்து சிவன், அப்புறம் வந்து இது வந்து கொற்றவை பத்ரகாளி அம்மன். இப்படி தான் மக்களே இந்த டே போச்சு. நல்லா கோயிலுக்கெலாம் போயிட்டு நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது. நல்லா இருந்தது. பார்க்கலாம், கொஞ்சம் பொங்கல்லாம் சாப்பிட்ருக்கேன். வெயிட் ஏறுதா என்னன்னு பார்க்கலாம். வாங்க நீங்களும் சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.